90.4 அலைவரிசையில் இது கொங்கு சமுதாய வானொலி. கொங்கு பொறியியல் கல்லூரி வளாகத்திலிருந்து கொங்கு சமுதாய வானொலி 90.4 இப்பொழுது உங்களுக்காக வரவிருக்கும் நிகழ்ச்சி ஆன்றோர்களுக்கான சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியான அனுபவ். அதாவது இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை என்னும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விஞ்ஞான் பிரசார் என்னும் துறை மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதுக்கும் மேற்பட்ட ஆன்றோர்களை உள் இணைக்கும் புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ். கொங்கு நாட்டு மக்களம்மா, கொங்கு நாட்டு மக்களம்மா, நாங்க 8 கிலோ சலங்க கட்டி எடுத்தாடி ஆரம்பிப்போம். நாங்க 8 கிலோ சலங்க கட்டி எடுத்தாடி ஆரம்பிப்போம். 5 கர வேட்டி கட்டி அசஞ்சாடி ஆரம்பிப்போம். நீங்க கண்டு களிக்கோடு கண்டு களிக்கோடு, உங்க கைகளையும் கொட்டோடு கைகளையும் கொட்டோடு, நீங்க சிரிச்சு ரசிக்கோடு சிரிச்சு ரசிக்கோடு. இளைஞர்களுக்கு சீட்டியும் அடிக்கோடு சீட்டியும் அடிக்கோடு. உங்க கைகளை கொட்டுனாக்கா கைகளை கொட்டுனாக்கா எங்களுக்கு உற்சாகம் பிறக்கும் அம்மா, இன்னும் கொஞ்சம் ஆடும் அம்மா. எங்களுக்கு உற்சாகம் பிறக்கும் அம்மா, இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு நாங்க ஆடறக்கு ஈஸியா எங்களுக்கு ஏதுவா இருக்கும்னு. நாங்க இந்த காசுக்கு ஆடவல்ல, நாங்க இங்க காசுக்கு ஆடவல்ல, இந்த கலைக்கோசரம் ஆட வந்தோம். நாங்க பணத்துக்கு ஆடவல்ல, உங்க பாசத்துல ஆட வந்தோம். இங்க கண்டு அழிச்சிடுங்க, உங்க கைகளையும் கொட்டிடுங்க. இந்நிகழ்ச்சியின் மூலம் அறிவியல் துறையில் சாதனை படைத்த ஆன்றோர்களின் அனுபவங்கள் மற்றும் அறிவியல் துறையில் கைதேர்ந்த வல்லுநர்களின் புது அறிவு மற்றும் பொது அறிவுகளை மூத்த குடிமக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் முயற்சியே இந்த நிகழ்ச்சி. நிகழ்ச்சி ஆக்கம், ஊக்கம் மற்றும் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் டீன் டாக்டர் ஆர் முருகன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு கொங்கு சமுதாய வானொலி நிலைய இயக்குனர் முனைவர் எஸ் மகேஸ்வரன். தயாரிப்பு அறிவிப்பாளர் பாலசுப்ரமணியம். அந்த வகையில் இன்று நாம் கேட்கவிருப்பது நத்தக்காட்டுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த முதியவர் திரு பழனிசாமி அவர்கள் கொங்கு மண்டலத்தின் பெருமைமிகு அடையாளமான பெருஞ்சலங்கை ஆட்டத்தினை பற்றியும் அதற்கு உண்டான கலாச்சார திருவிழாவினை பற்றியும் தனது அனுபவத்தோடு கூடிய கருத்துக்கள் அடங்கிய நிகழ்ச்சியின் வானொலி தொகுப்பு. இதில் பெரியவர் பழனிசாமி அவருடன் கலந்து உரையாடியவர் பள்ளி ஆசிரியர் திரு மகாதேவன் அவர்கள். பெருந்துறையும் பெருஞ்சலங்க பேரொழிகி ஓதையில தின்னமல வாரிசிக. பெருந்துறையும் பெருஞ்சலங்க பேரொழிகி ஓதையில தின்னமல வாரிசிக. தீராக அடிவர தெளியகுட அருளாளே தின்னமல வாரிசிக. தீராக அடிவர வணக்கம் வணக்கம் எங்க வந்திருக்கும் பேர்களுக்கு வரவிருக்கும் பேர்களுக்கு வள்ளுவனின் பாதம் தொட்டு வணக்கம் கொங்கு எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் மகாதேவன், இந்திய கலை மற்றும் கலாச்சார பள்ளி பொறுப்பாளராக இருக்கிறேன். இன்று ஆன்றோர்களின் அனுபவம் பற்றிய நிகழ்ச்சியினை நாம் காண இருக்கின்றோம். ஐயா அவர்கள் அவர்களுடைய அனுபவத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார்கள். மேலும் இது இளைஞர்களுக்கு எந்த விதத்தில் இது பயனுள்ளதாக இருக்கும் என்பதை பற்றிய சிறிய அறிவுரைகள் வழங்க இருக்கிறார்கள். நாம் பேட்டிக்கு செல்லலாம். ஐயா, உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க நம்ம நேயர்களுக்கு. என் பேர் பழனிசாமி. எங்கள் அப்பா பேர் பொங்கினை ஒன்று. நான் நத்தக்காட்டுப்பாளையம். நான் 8வது வரைக்கும் தான் படித்தேன்.
அப்புறம் அதுக்கு பிற்பாடு ஏதோ ஒரு காரணத்துக்கு அப்புறம் விவசாயத்துக்கு நான் வந்துட்டேன். அப்புறம் எனக்கு இப்போ கல்யாணம் ஆகி 2 பொண்ணு ஒரு பையன், எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அப்புறம் இப்போ எனக்கு வயசு 73. அப்புறம் இப்போ தோட்டத்துக்குள்ளே தான் இருக்கேன். பெருஞ்சலங்கை அப்படிங்கிற அந்த ஆட்டத்தை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அதில் ஆய்வுகள் நிறைய பண்ணியிருக்கோம். அந்த ஆய்வுகள் பற்றி தான் உங்ககிட்ட நாங்கள் இப்போ வந்து அதை கேட்க போகிறோம். பெருஞ்சலங்கை அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பெருஞ்சலங்கைன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 20 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் கட்டி ஆரம்பிப்பாங்க. அது ஒரு இசையே தனியாக இருக்குது. அதை கேட்கறதுக்குன்னே ஊர்லேருந்து ஆண்கள் பெண்கள் எல்லாரும் நிறைய கோயில் வந்து கோந்துருப்பாங்க. அது அந்த ஆடுறதுக்குமே சாப்பூர் வந்து தட்டுவாங்க. அது ஒரு 2-3 அடி வித்தியாசமாக கேட்பாங்க. 2 அடி 3 அடி 4 அடி தாளம் போடு, 5 அடி தாளம் போடுலாம் கேட்பாங்க. அதுக்கு இந்த மாதிரி சம்பவம் அடிப்பேன். இவங்க நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஆடுவாங்க. நிறைய பேர் கூட்டம் நிறையா இருக்குது வந்து பார்க்குறக்கு. அது ஒரு விஷயம் தனியாக இருக்குது பார்க்குறக்கு கேட்குறக்கெல்லாம். இந்த பெருஞ்சலங்கையானது கோயில்கள் சார்ந்த விஷயம் அப்படின்னு சொன்னீங்க. கோயில்கள் ஆடக்கூடிய அந்த ஆட்டம் அப்படின்னு சொன்னீங்க. அது குறிப்பிட்ட மாதம் தான் ஆடுவீங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போது அந்த குறிப்பிட்ட மாதம் மட்டுமே ஆடுறதுக்கு ஏதாவது காரணங்கள் இருக்கா? இல்லை, அது வந்துங்க ஊருக்கு ஊர் வித்தியாசம் வரும். சில ஊர்கள் வந்து மார்கழி மாதம் ஆரம்பிப்பாங்க, சில ஊரில் தை மாதம் ஆரம்பிப்பாங்க. இப்போ எங்கள் ஊரில் வந்து மாசி மாதம், பக்கத்தில் ஊர் வந்து கருதுமட்டில் சித்திரை மாதம் ஆரம்பிக்கிறாங்க. அது இன்னும் அப்போவே வந்து அவங்க வந்து மாசி மாதம் மார்கழி மாதம் அவங்களே பெரியவங்களும் உற்பத்தி பண்ணியிருக்காங்க. வேலைங்கிறது விவசாயத்தில் எப்பவுமே வேலை எங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அந்த எங்கள் ஊரில் பொதுப்படையாக மாசி மாதத்தில் வந்து கம்பு அதிகமாக விதைச்சி நம்ம அறுவடை பண்ணிடுவோம். அப்போ தட்டு அரிக்கிற வேலை மட்டும்தான். தட்டு வந்து ஒரு 10 மணிக்கு நின்று போயிரு. அதுக்கு மேலே கொஞ்சம் ரெஸ்ட்டாக தான் இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு வந்து சாயந்தரமான ஒரு 5-6 மணிக்கு மேலே தெளிவுக்கள் குடிச்சிட்டு கல்கள் குடிச்சிட்டு வந்து பெருஞ்சலம் கட்டி நல்லா நீட்டாக ஆடுவாங்க. அது ஒரு இசை தனியாக இருக்கும் பார்த்துங்களேன். ஜெயின்னு ஒரு தனியாகவே இருக்குது. அந்த ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் ஆடுவாங்க. மறுபடியும் வந்து சாம்பவங்கிட்ட வந்து தாளம் சொல்லுவாங்க. அதாவது பொன்னர் சங்கர் கதை, நல்லதங்கா கதை, இப்படிப்பட்ட 2-3 கதைகள்லாம் ஆரம்பத்திலிருந்தே ஒரு 2-3 மணி நேரம் ஒரு 10 நிமிஷத்துக்கு 10 நிமிஷத்துக்கு நிறுத்தி இந்த தாளத்தை சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி 2 அடி 3 அடி தாளம் போடு, 4 அடி தாளம் போடலாம் கேட்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி சாம்பவம் அடிப்பேன். அப்படி அடிக்கிறப்போ ஒரு சுத்துக்கு ஒரு சவுண்டு வந்து தனியாக வரும். அதை கேட்கறக்கே ஆண்களும் பெண்களும் நிறைய கூடியிருப்பாங்க. இப்போ நீங்க சொன்னதுல பெருஞ்சலங்கை நாம வந்து இப்போ நீங்க அதை பத்தி பேசுனீங்க. பெருஞ்சலங்கை மாதிரி சிறுஞ்சலங்கை அப்படின்னு ஒரு டான்ஸ் இது இருக்கு. ஸோ பெருஞ்சலங்கையிலிருந்து சிறுஞ்சலங்கை எந்த வகையில வித்தியாசமா இருக்கு? பெருஞ்சலங்கை வந்து கொஞ்சம் சவுண்டு ஓவராக வரும். அது வந்து இப்படி பெரியவங்க தான் கட்டி ஆட முடியும். அதாவது ஒரு 20-25 வயசுக்கு மேலே ஆனவங்க தான் ஆட முடியும். சிறுஞ்சலங்கை வந்து குழந்தைங்கள் வந்து நிறைய விரும்பி கட்டிக்கிட்டு ஆடு. அதில் வந்து சவுண்டு கம்மியாக வரும். அது ஒரு சந்தோஷத்துக்காக கட்டி ஆடுறது சிறுஞ்சலங்கை. ஆனால் பெருஞ்சலங்கை வந்து கட்டி ஆடும்போது அது எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு மியூசிக் தனியாக வருங்க. அந்த அடிக்குமோ ஆடுறதுக்குமே தனியாக வரும். சிறுஞ்சலங்கை வந்து குழந்தைகள் கட்டிட்டு விளையாடுறது. அதை பெரியவங்க கட்டி ஆடுறாங்களா, அப்போ அவங்க கட்டி ஆடுறாங்க எனக்கு 3 கொடுங்க அப்படின்னு சொல்லி குழந்தைகள் வற்புறுத்து. அதில் தாய் இதை பண்ணலாம், சரி வாங்கி கொடுங்க, குழந்தை கட்டி ஆடிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி. அதுதான் சிறுஞ்சலங்கை. சிறுஞ்சலங்கையில் அவ்வளவு பெருசு பெருஞ்சலங்கை தான் எல்லாத்துக்குமே. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பெருஞ்சலங்கை சிறுஞ்சலங்கைக்கான வித்தியாசம் சொன்னீங்க. நாங்க வந்து இப்படி எடுத்துக்கலாமா, அதாவது பெருஞ்சலங்கை ஆடுகிறத பாக்குற அந்த சின்ன பசங்க தானும் ஆடணுங்கிறத பிராக்டிஸா அதை சின்ன வயசுல இருந்து ஆரம்பிக்கிறத சிறுஞ்சலங்கையில இருந்து ஆரம்பிப்பாங்களா? சில குழந்தைகள் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, சில குழந்தைகள் தமாசா ஆடிட்டு இருப்பாங்க. சிறுஞ்சலங்கை கட்டிக்கிட்டு தமாசா ஆடுவாங்க. சில குழந்தைகள் கண்காணிப்பாக அதை உத்து கவனித்து அவங்களாட்டவே ஆடுறக்க ஆரம்பிப்பாங்க சிறுஞ்சலங்கையிலேயே. இப்போ நீங்க பெருஞ்சலங்கை ஆடும்போது அது கரெக்டா ரூல்ஸ் படி தான் ஆடணும், எத்தனை அடிக்கி தான் ஆடணும், அப்படித்தானே? சிறுஞ்சலங்கை வந்து நீங்க எப்படி வேணாலும் ஆடிக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கலாமா அதை? ஓ சரி. சிறுஞ்சலங்கையில ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. பெருஞ்சலங்கையில அடி இருக்கு, இத்தனை அடிக்கு. 2 அடி தாழ்மடி 4 அடி தாழ்மடி வந்து தாளம் சொல்லிகிட்டே வரப்போ அவங்க கேட்பாங்க 4 அடி தாளம் போடு 5 அடி தாளம் போடணும். அதுக்கு தகுந்த மாதிரி சாம்பு அடிப்பேன். அப்போ தனித்தனியாக ஒரு ஓசை வருங்க. 5 அடிக்கு தனியாக ஓசை, 4 அடி தனியாக ஓசை, தட்டுறதுக்கு தகுந்த மாதிரி ஓசை வரும் பார்த்துங்களா. அதுக்கு தான் பெரிய ஜலங்கையில் உடைய வித்தியாசம் நல்லா இருக்கு. இப்போ நீங்க வந்து 2 அடி 3 அடி 4 அடி அப்படி எல்லாம் சொன்னீங்க. இது வந்து வரிசையாக போகுமா, இல்ல ஒரு 2வது அடி அடிச்சுட்டு 4வது அடி அப்படி போவீங்களா? அப்படி வராது. அந்த ஒரு சுத்துன்னு ஒரு இது ஒரு கோயில் சுற்றி அந்த கம்பத்தை சுற்றி ஆடிட்டு வருவாங்க. அப்போ
அந்த 4 அடி தாளம் போண்டு அந்த அதுக்கு தகுந்த மாதிரியே வந்து நிறுத்தி அப்போ தாளம் சொல்லிட்டு அதுக்கு தகுந்த அதுக்கு பிற்பாடு தான் 5 அடி தாளம் போடு 6 அடி தாளம் போடு அப்படின்னு கேட்பாங்க. 1 அடி தாளம் அப்படிங்கிறது வந்து முதல்ல ஆரம்பிக்கிறதுன்னு வச்சுக்கலாம். இப்போ 2 அடி தாளம் அதோட கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும். 3 அடி தாளம்ங்கிறது அதை விட கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும் இல்லைங்களா? ஸோ இப்போ வந்து வரிசையாகத்தான் அந்த ஒவ்வொரு அடி தாளங்கள் கூட்டிகிட்டே இருப்பீங்களா, இல்ல ஆடுறவங்களோட அந்த இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து கூட்டுவீங்களா? இல்லை, இந்த தாளம்னு சொல்லி ஒன்று இருக்குதுங்க. அந்த ஒரு சுத்து வந்ததையும் நிறுத்தி தாளம் சொல்லுவாங்க. அந்த தாளத்தில் தான் கேட்பாங்க அவங்க. சரி, 5 அடி தாளம் போடு 4 அடி தாளம் போடு 6 அடி தாளம் போடுன்னு கேட்பாங்க. அப்போ அவள் அடிக்கிறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி ஆடிட்டு வருவாங்க. சரி சரி சரி. அந்த ஆடுறப்பவே வந்து வித்தியாசமாக அடிக்க மாட்டாங்க. அந்த பாட்டுக்கு தகுந்தபடி தான் அந்த தாளங்கள் போடுவாங்களா, இல்ல ஆட்டத்துக்கு தகுந்தபடி தாளங்கள் இருக்குமா? இல்லை, அடிக்கிட்ட வந்து தாளங்கள் அல்லது தாளத்துக்கு தகுந்த இது 2 ஒன்றாவே போகுங்க அப்படி. சரி சரி. ஐயா, இப்போ அடிங்கிறது வந்து வேகத்தை நீங்க சொல்லல, அது வேகம் இல்ல, அடிங்கிறது அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். அடிங்கிறது வந்துங்க சில மாறுபட்டு வரும். அதாவது 5 அடிங்கிறது கொஞ்சம் சோலாவா இருக்கு, 6 அடிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கு. இப்படி நம்ம என்ன தாளத்தில் கேட்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஜாம்புவை அடிப்பேன். சில டைம்ல அந்த அடிக்கு தகுந்த மாதிரி ஆடலினா சாம்பவனையும் ஆடி காமிப்பேன். ஓ, அப்போ அடிக்கிறவங்களே உங்களுக்கு ஆடியும் காட்டுவாங்க, காமிப்பாங்க. அதனால அதை பார்த்து உடனே நம்ம பசங்கள்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்களாம் ஆட ஆரம்பிச்சிருவோம். ஒருவேளை உங்களுக்கு அந்த அடிக்கு ஆட தெரியலன்னா அந்த அடிக்கிறவங்களே சொல்லி கொடுப்பாங்க, இந்த மாதிரி ஆடுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதை நீங்க பிடிச்சிட்டு அப்படியே ஆடிடுவீங்க. சரி சரி. அதனால வந்து சாம்பவனுக்குமே ஆடுறவங்களுக்கு ஒரு பெரிய வித்தியாசம். 2 பேரும் தமாசா பேசிக்கிட்டு அடிச்சுட்டு 1 மணி 12 1 மணிக்கு நல்ல குஷியா எல்லாம் ஆடுவாங்க. அதாவது நீங்க ஆடக்கூடியவங்களும் அடிக்கக்கூடியவங்களுக்கு நடுவில் ஒரு ஒத்திசைவு இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு இவங்க ஆடுவாங்க, இவங்களை புரிஞ்சுட்டு அவங்க அடிச்சுக்கிடுவாங்க. அப்படி எடுத்துக்கலாமா அது? ஆமா, அது அடிக்க தகுந்த மாதிரி ஆடணும், இல்ல ஆடுறதுக்கு தகுந்த மாதிரி அடிப்பாங்க. அப்படி தெரியலன்னா சாம்பவனை ஆடி காமிப்பாரு. இந்த அடி எப்படி இருக்கு, இந்த அடி எப்படி இருக்குன்னு சொல்லி. ஆனா எங்க ஐயா காலத்துல, எங்க காலத்துல, எங்க அப்பாரு காலத்துல எல்லாம் அது ஒரு நீங்க சொல்றது மாதிரி நான் சொல்றதை வச்சு பையன் சொல்றதை வச்சு நீங்க இப்படித்தான் ஆடிட்டு இருந்தாங்க. அதனுடைய ஆராய்ச்சியெல்லாம் கம்மி. அதாவது இதை வந்து ஒரு ஒரு ஆர்கனைஸ்டா இல்ல, ஒருத்தர் சொல்லி கொடுத்து ஒருத்தர் போய் கத்துக்கிட்டு அப்படியெல்லாம் இல்ல. கோயில்கள்ல குழந்தைகள் ஆட ஆரம்பிச்சு அது கொஞ்சம் பெரியவங்களான பிறகு அதை கத்துட்டு அதே மாதிரி ஆடுறதுதான் வந்து ஆடக்கூடிய ஆட்டமா இருக்கு. இந்த பெருஞ்சலங்கைங்கிறது எந்த ஏரியாக்கள்ல மட்டும் ஆடக்கூடிய ஆட்டமா இருக்கு? இப்போ வந்து ஒரு கணக்கு பார்த்தா ஒரு 6-7 கிலோமீட்டர் சுற்றளவுல தான் இந்த பெருஞ்சலங்கைக்கு ஒரு மதிப்பு. எதுல இருந்து 7 கிலோமீட்டர்? இப்போ எங்கள் ஊர்ல இருந்து பெருந்துறை, ஈரோடு, அனுமன்பள்ளி, பெருந்துறைக்கு விஜயமங்க இப்படி ஒரு வட்டாரத்துல இருந்து பெருஞ்சலங்கைக்கு ஒரு மதிப்பு. அதுக்கு அந்த பக்கம் போயிட்டு அவங்க அந்த மாதிரி சிறுஞ்சலங்கை கட்டி ஆடுறாங்க. வரிசையா நின்றுக்கிட்டு துண்டு வச்சுக்கிட்டு துணி வச்சுக்கிட்டு இப்படி ஆடிக்கிட்டு ஆடுவாங்க. இப்போ எங்கள் ஊரில் அப்படி இல்லை, குட்டான நின்று எல்லாம் ஆடுவாங்க. இப்படி சுற்றிக்கிட்டே வருவாங்க. அப்போ வந்து நாங்கள் கேட்குற மாதிரி சாம்பவம் அடிப்பார், நாங்களும் ஆடுவோம். இன்னைக்கு இருக்கிற பசங்க ஆடிக்கிட்டு வாரம் அது ஒரு தினசாக ஆடுறாங்க. அது நல்லா இருக்கு. அன்னைக்கு வந்து யோசனையெல்லாம் பண்ண மாட்டாங்க, அடிக்க தகுந்த மாதிரி ஆடிக்கிட்டே போவோம். இன்னைக்கு பசங்க வந்து நல்லா அப்படித்தான் ஆடணும் இப்படித்தான் ஆடணும்னு யோசனை பண்ணி ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதில் எல்லாருமே பெருஞ்சலங்க. இப்போ நாங்கள் என்ன பார்க்குறோம்னா, இப்போ பெருஞ்சலங்கைங்கிறது அந்த ஒரு ஒரு செட்டு சலங்கை, ஒரு காலில் கட்டுற சலங்கை எவ்வளவு கிலோ இருக்குங்க? ஒரு காலுக்கு குறைஞ்சபட்சம் 2 to 2.5 கிலோ வருங்க. 2.5 கிலோ வரும். 2 காலையும் கட்டும்போது 5 கிலோ வருங்க. 5 கிலோ வரும். இப்போ அந்த 5 கிலோ சலங்கை அவங்க கட்டி ராத்திரியிலிருந்து காலையில வர ஆடுறாங்கன்னா அவங்க வந்து ரொம்ப உடல் வந்து பயங்கரமான வலுவா இருந்தா மட்டும்தான் அதை ஆட முடியும். ஒருவேளை இப்ப பசங்க ஆடாததனுடைய காரணம் அவங்களுக்கு அந்த அளவு வலு இல்ல நினைக்கிறீங்களா? இல்ல, வலு இல்லைன்னு சொல்ல, அது ஒரு இன்ட்ரெஸ்டா வரல இது வரைக்கும். இப்போ ஒரு 5-6 வருஷமா ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து பசங்க வந்து நிறைய கட்டிட்டு ஆடுறாங்க. அதுக்கு அந்த மாதிரி வெயிட் குறைச்சிட்டாங்க சலங்கைய. சலங்கையினுடைய அந்த எடையை வந்து குறைச்சிருக்காங்க. 30 சலங்கை 35 சலங்கை கட்டிட்டு ஒவ்வொரு காலுக்கு 2லையும் பார்த்தா 70 சலங்கை வருங்க. அப்ப வந்து ஒரு 5 கிலோல சாதாரணமா வரும். சரி சரி. அதுலயுமே சலங்கையில வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஒளி வருங்க. இந்த சலங்கையில் இப்படி ஒளி, இந்த சலங்கையில் இப்படி ஒளி, அப்படி.
சரி, இப்ப நீங்க ஆடுறதுல மட்டும் இல்ல, சலங்கையிலேயே வந்து ஒலி வித்தியாசம். வித்தியாசமா இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க வந்து இங்க இது அனுப்புறவாளையும் போய் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் பொறுக்கி எடுத்துட்டு வருவாங்க. இப்போ நான் இதை கேக்குறேன், அதாவது நீங்க உங்களுக்கு முன்னால ஆடி இருப்பாங்க உங்களுடைய தகப்பனாரோ இல்ல உங்களுடைய தாத்தாக்களோ, அவங்களுடைய சலங்கைகளை நீங்க வாங்கி அப்படியே வழி வழியா ஆடுற மாதிரியான இது இருக்கு இல்லைங்க. அது வந்து ஆடும்போது சில அதெல்லாம் வந்து அந்து உழந்து சேதமாயிரு. அப்ப நாங்கெல்லாம் வாங்கி போட்டு தைச்சு இன்னும் வச்சிருக்கிறோம். அதெல்லாம் அப்பா காலத்துல இருந்து சலங்கையெல்லாம் இன்னும் வச்சிருக்கிறோம். வச்சு அந்த அந்த ரோட்டத்தில் செருப்புலாம் தைக்கிறாங்களா, அவங்ககிட்ட கொடுத்து வார்லியே தைக்க சொல்லி அதெல்லாம் நான் அப்படியே வச்சு ஆடிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த சலங்கைகளை எல்லாம் எடுத்து நீங்க ரீயூஸ் பண்றீங்க, திருப்பி அதை சில வந்து அந்த சேதமாயிரு. அப்புறம் சேதமானதுக்கு பிற்பாடு இப்போ மாசம் பண்டிகை ஆரம்பிச்சுனாங்கன்னா அனுப்புற வாழையும் போய் அதுக்கு இந்த மாதிரி சலங்கையெல்லாம் வாங்கிட்டு வந்து கோர்த்து ஆடுவோம். சரி, இப்போ அந்த சலங்கைகள் எல்லாமே வந்து தோல்ல தான் இப்ப கட்டுறாங்க. ஆமாங்க, தோல் தான் தைக்க முடியும். தோல் தைச்சு நடு ஒரு சின்ன கம்பி ஒன்று விட்டுருவாங்க. ஐயா, இப்போ நாம வந்து இப்ப நீங்க எல்லாம் சொன்னீங்க, பெருஞ்சலங்கை சிறுஞ்சலங்கை பற்றி எல்லாம் பேசுனீங்க. இப்போ என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு உங்களுடைய காலங்கள்ல எல்லாமே ரொம்ப நிறைய பேர் ஆடி இருக்காங்க, நிறைய பேர் அதுல இருந்திருக்காங்க. இப்போ கொஞ்ச நாளா வந்து அந்த ஆட்டம் வந்து குறைஞ்சு கொஞ்சம் ஆடுறது கொஞ்சம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்போ திருப்பியும் ஆட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கறது நீங்க சொன்னதுல இருந்து நாங்க தெரிஞ்சுக்கிறோம். ஏன் அந்த காலகட்டத்தில் வந்து ஆடுறவங்க குறைஞ்சாங்க அப்படிங்கறது சொல்லுங்க. அது உங்களுக்கு வந்துங்க, அப்போ எங்கள் காலத்தில் அதிகமாக பள்ளிக்கூடம் போகல, விவசாயத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதனால அந்த மாதம் வந்து எங்களுக்கு ஒரு சந்தோஷமான மாதம். அது மாறி மூட்டுவாங்க, ஆடலாம் பாடலான்னு ஒரு இதாக இருந்தது. அதுக்கு பிற்பாடு நம்ம பசங்க நிறைய பேர் பள்ளிக்கூடத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பள்ளிக்கூடத்துக்கு போனதுக்கு பிற்பாடு அதை கொஞ்சம் விரும்பாமல் இருந்தாங்க பசங்களாம். அது வேற ஒன்றும் கிடையாது. சரி சரி. ஸோ அந்த காலச்சூழல் முன்னால வந்து விவசாயம் மட்டுமே சார்ந்த விஷயங்களை பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்குன்னு நேரமெல்லாம் இருந்தது. அதுக்கு பிறகு இப்போ வந்து கொஞ்சம் பசங்களை பள்ளிக்கூடம் போறக்க ஆரம்பிச்சாங்க, காலேஜுக்கெல்லாம் போய் ஆரம்பிக்காட்டி அவங்க கொஞ்சம் விரும்பாம இருந்தாங்க. இன்னைக்கு காலேஜுக்கு போற பசங்க எல்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயா, இந்த சினிமாவோட தாக்கம் வந்து எந்த அளவுல இந்த உங்களோட ஆட்டத்தை கொஞ்சம் பாதிச்சிருக்குன்னு சொல்லுங்க. சினிமாவோட வந்து நாம் தியேட்டர் போய் பாக்குறோம், அது ஒரு கதையா கொண்டு வரேன். ஆனா இது ஒரு கதையா இருந்தாலுமே உள்ளூர் ஜனங்கள் வந்து ஆட்டத்தை பாக்குறதுக்குன்னே நிறைய வந்து வந்திருப்பாங்க. நம்ம கோயிலை சுத்தி ஆண்கள் பெண்கள்லாம் நிறைய பேர் வந்து வந்திருப்பாங்க. ஆடுறது ஒரு 20 பேர் ஆடுனாங்கன்னா பாக்குறதுக்கு ஒரு 200 பேர் வந்திருப்பாங்க. ஓ சரி சரி. இந்த ஆட்டங்கள் எல்லாமே இப்ப ஆடிட்டு வரக்கூடிய இந்த சூழல்ல இப்போ வரக்கூடிய அந்த பசங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்போ வரக்கூடியவங்க ஆடுறதுக்கு வந்து நீங்க ஏதாவது ஐடியாக்கள் கொடுக்குறீங்களா? எந்த மாதிரி? இல்ல, நாங்க ஐடியா கூட கொடுக்கறது இல்ல. இப்ப நான் ஆடினேன், அதுக்கு பிற்பாடு கொஞ்ச நாள் நிறுத்திட்டேன். அப்புறம் இப்ப மகன் வந்து ஆடிக்கிட்டு இருக்கேன். பேர அதை விட நல்லா ஆடுறான். ஓ அப்படி உங்க காலங்கள்ல ஆடுற அளவு இப்ப பேரங்கள்ல இருந்து ஆடுறாங்க. அவங்க வந்து அதை விட அதிகமா ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ சரி. அந்த இசைகள், தாளம் சொல்றது, அந்த அடிக்கு தகுந்த மாதிரி ஆடுறதெல்லாம் இந்த என்ன பார்த்து நீங்க உங்களை பார்த்து அவங்க இப்படி பேரம் கூட்டமும் நிறைய ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அதே உங்களுக்கு சந்தோஷம் சந்தோஷம் தான். ஆனா போய் பார்க்க அவன் ஆடுவாண்டா, குதிப்பாண்டா, போய் பார்க்கலாமே அப்படின்ட்டு நாங்கள கோயிலுக்கு போவோம். சரி. இப்போ நான் இன்னொன்னு கேக்குறேன். இப்போ உங்க காலகட்டங்கள்ல உங்களுடைய நண்பர்கள்லாம் சேர்ந்து நீங்க ஆடி இருப்பீங்க. ஒரு குறிப்பிட்ட நபரை சொல்ல முடியுமா, இந்த ஆள் ஆடுனா ரொம்ப அருமையா இருக்கும் அப்படின்னு யாரையாவது நீங்க சொல்ல முடியும்? எப்ப காலகட்டத்துல சென்னியாடு ராம் சாஹிப் ஒருத்தர் இருந்தார். அவர் ரொம்ப பிரமாதமா ஆடுவார். அவர் பக்கத்துல எந்த கோயில்ல போட்டிருந்தாலும் ஓடி ஆடுறதுக்குன்னே போவாரு. சரி சரி. அவர் ராமசாமி கவுண்டரு, சென்னியாட்டுக்காரன்னு பேரு. ஓகே. அவர் ஊரு எந்த ஊர்ல இருந்தாரு? எங்க ஊர்? உங்க ஊர் தான். உங்க ஊர்ல உங்க பங்காளி தான். சரி சரி சரி. அந்த வீட்டுக்காரரு. ஓ சரி. அவர் நல்லா அதுக்கு தகுந்த மாதிரி தாளம் சொல்றது, ஆடுறது எல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. பிரமாதமா பண்ணுவார். ஓ சரி. அந்த காலம் எல்லாம் பொன்னர் சங்கர், நல்லதங்கால், இப்படி எல்லாம் ஒரு கதை வந்து ஆரம்பத்துல இருந்து அப்படியே வரிசையா கொண்டு வருவாங்க. இடையில பேச மாட்டாங்க, அப்படியே கொண்டு வருவாங்க. ஓ சரி. இப்போ நீங்க இந்த பொன்னார் சங்கர் கதைகள் எல்லாமே வந்து அந்த கோயில் திருவிழா ஆரம்பிச்சதுல இருந்து கடைசி வரைக்கும் அந்த கதையை சொல்லி முடிச்சிருவாங்களா? இல்ல முடிச்சிருவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு வந்து முடிச்சிருவாங்க. ஓ 8 நாள்ல அந்த கதைகளை முடிச்சிருவாங்க. சோ அந்த திருவிழா முடியும் போது உங்களுக்கு அந்த பொன்னார் சங்கர் கதைகள் எல்லாத்துக்குமே தெரிய வரும். ஆட்டம் மூலமா அவங்க வந்து கதையும் சொல்றாங்க.
தாளம் சொல்றான்னு சொல்லி கம்பெனியோட தாளம் சொல்ற பையா கேட்போம் அப்படின்னு பக்கத்தில் ஆராய்ச்சி பேசிட்டு இருந்தா கூட அந்த பேச்ச நிறுத்துவாங்க. ஓ சரி சரி சரி. சோ இது வந்து ஒரு ஆடுவதற்கான ஒரு இடம் மட்டுமே இல்லாம ஒரு கதை சொல்றதுக்கான இடமாவும் அது இருந்திருக்கு. சோ இந்த சமுதாயத்தினுடைய ஆட்கள் அவங்களுடைய முன்னோர்களுடைய கதையை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மூலமா வாய்ப்புகளும் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. சிறு சொல்ல ஒரு 6 மோடி சொல்லு, ஆடு வந்து பட்டியில கொள்ளு சட்டியில குருமத்தங்க மத்தாளத்தை குடின்னு போடு அப்படின்னு குழந்தைங்க தமாசா சொல்லு தாளம். அது ஒரு விளையாட்டா போகுது. ஆனா பெரியவங்க எல்லாம் அவன் சொல்லும் போது இந்த ஒரு தாளம்ங்கிறது ஒரு கதையாவே கொண்டு வருவாங்க. ஓ சரி சரி. அந்த கதையை கேட்கறதுக்கும் ஆட்கள் ரெடியா இருப்பாங்க. டே தாளம் சொல்ல சத்தமெல்லாம் கம்மிடுங்க அப்படிமா. ஓ சரி. அத கவனமா கேக்குறாங்க. ஓ சரி சரி. அப்படியெல்லாம் இருந்துச்சு. ஓ சரி சரி. இப்போ நீங்க ஆட ஆரம்பிக்கிறது வந்து எத்தனை மணிக்கு நீங்க வந்து ஆரம்பிப்பீங்க? அது வந்து இப்போ அது 8 மணி 9 மணி இப்படி ஆயிரும் பாத்தீங்களா. ஏன்னா ஒருத்தர் சாப்பிட்டு லேட்டா வருவாங்க. எப்படி இருந்தாலும் மினிமம் 9 மணி 9 மணில மணி 2 வரைக்கும் 2 மணி வரைக்கும் ஆடுவாங்க. அந்த கூட்டமும் வந்து கலையாம அப்படியே உட்கார்ந்து இருப்பாங்க. அப்படியே வந்துருக்கு அந்த ஆடத்தை பாக்குறதுன்னு பொம்பளைங்க எல்லாம் அப்படியே வந்துருப்பாங்க. இது வந்து நீங்க இப்போ வந்து இது வந்து ஒரு ஒரு சமுதாயத்தினுடைய ஒரு ஆட்டமா பாக்குறோம். அதுல வந்து கோயில்கள்ல வந்து ஆடுறாங்க, கோயில்கள் சார்ந்தது. இப்போ கோயில்ல வந்து இந்த ஆட்டத்துக்கு ஏதாவது அந்த விரதம் இருக்கிறது இந்த மாதிரி ஏதாவது இருக்கு? இல்ல அப்படியெல்லாம் விரதம் கிடையாது. எல்லாம் திருப்தியா சாப்பிட்டுட்டு எல்லாம் திருப்தியா தான் போய் சிக்கன் மட்டன் சாப்பிட்டு கூட சிக்கன் அது மாரியம்மன் கோயில் வந்து கடை வெட்டுவாங்க. அதனால சிக்கன் மட்டன் எல்லாம் கூட சாப்பிட்டுட்டு ஆடுறதும் வந்து கல்லு குடிக்கிறது அது எல்லாமே வந்து பெர்மிஷன் அது இருக்குது. அப்புறம் தெம்பாய். ஓ சரி. அந்த உடல் வலுவுக்கு வந்து தேவையாவும் இருக்குது. அதனால நல்லா ஆடுவாங்க அப்படின்ட்டு. இது வரைக்கும் நீங்க வந்து ஆட்டம் பத்தி எல்லாம் சொன்னீங்க. இப்போ அதுல பெருஞ்சலங்கை சிறுஜலங்கை ஆடுறவங்களுடைய காலங்கள் அது மூலமா கதை சொல்லல் இதை பத்தி எல்லாம் ரொம்ப விரிவாவே சொன்னீங்க. இப்போ நாம வந்து உங்களுக்கு ஆடுறவங்களுக்காக அந்த இசைக்கருவிகளை இசைக்கிறவங்களை பத்தி இசைக்கருவியினுடைய வகைகள் பத்தி அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதுல வந்து தப்பட்டை மெயினா இருக்குங்க. எல்லா ஊர்லயுமே தப்பட்டை தான் மெயின். அப்புறம் மத்தளம் இருக்கு. அது ஒரு தனியாக குத்தி அது வந்து குத்திந்தாங்கிற மாதிரி அது தனியாக ஒரு ஆட்டத்துக்கே அது ஆட்டமே கொண்டு வந்துடும். அப்புறம் வந்து தவுல் அது இப்படி இந்த அதாவது செண்டை மேல தை இருக்குங்களா அது மாதிரி இப்படி சைடில் கட்டி அடிப்பாங்க. அது நல்லா இருக்குது. அப்புறம் திடுமம்னு ஒன்று இருக்குது. திடுமம் இத்தனையும் அதை அடக்கிடு. ஓ சரி. திடுமம் மண்ணுல செய்த ஒரு ஒரு இது ஒண்ணு இருக்குமே. மண்ணுல ஏதோ ஒரு ஒண்ணு மண் வளவு ஒண்ணு பண்ணிருப்பாங்க. அதுதான் மத்தளங்க. அது மத்தளம் வந்து மண் வளவுல பண்றதுதான். ஓ அது வெயிட் 10 கிலோ வருது. ஓ நல்ல வெயிட்டானாலும் அடிக்கவே முடியும். அடிச்சாலும் அது ஒரு தனி இசையா குத்திந்தான்னு ஒரு தனி இசையா இருக்குது. ஆமா. இத்தனையும் அந்த திரும்ப அது அத்தனை அடக்கி போடும். அது இருந்ததுன்னா தான் அத்தனை இசைக்கும் அது எடுத்து கொடுக்கும். ஓ சரி சரி. அது இல்லாத அடிச்சா அது ஒரு இசையாவே தெரியாது. அந்த திண்மம் இருந்ததுன்னா இங்க இருந்து 3 கிலோமீட்டர் கேக்குங்க. ஓ சரி. ஓ அந்த காலத்துல வந்து உங்களுக்கு மைக் செட் எல்லாம் இல்லாத டைம்ல அந்த திடுமம் வந்து 3 கிலோமீட்டர் கேக்கு. அது வந்து எல்லாம் இந்த மத்தளம் தப்பட்டை தவுளு அடிக்கும் போது அடிச்சா அந்த தனியா அதை எடுத்து கொடுத்துருது. ஓ சரி.
ஐயா, அந்த காலத்துல வந்து இப்போ கரண்ட் எல்லாம் இருந்திருக்காது, இப்போ அந்த அளவு இருக்காது. ஒரே பூரா மண் விளக்கு, ராந்தல்னு சொல்லுவாங்க, அரிக்கன் ரைட், அதுதான் இருந்துச்சு. ஓ, ராந்தர் ரைட்ல முன்னால அந்த தீப்போ இதுவே நீங்க எரிய வச்சிருப்பீங்க அந்த பானை இதுல. கோயிலுக்கெல்லாம் வந்து இந்த பெட்மாஸ் லைட் அதை யூஸ் பண்ணுவாங்க. அதை வச்சுதான் வந்து நீங்க ஆட்டம் எல்லாம் வந்து அதை வச்சுதான் ஆடுவாங்க. அந்த குறைஞ்ச வெளிச்சத்துல நீங்க வந்து பெரும்பாலும் கோயில் சாட்டுறான்னு சொன்னா உண்மையிலே ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அப்பதான் வந்து உங்களுக்கு காடு கரையில இருந்து வர்றவங்களுக்கு வெளிச்சம் இருக்கு. இங்க வந்து பெட்மாஸ் வீட்டில் ஆடுறப்ப கொஞ்சம் வெளிச்சம் கொஞ்சம் குறைவாகவும் இருக்கும், எச்சாகுமா. அதனால வெளிச்சம் இருந்ததுன்னா சுற்றி வரக்கல ஆடுறதுக்கு வசதியாக இருக்குன்னு சொல்லி முக்கால்வாசி வந்து இந்த பௌர்ணமியில தான் ஆரம்பிப்பாங்க. அந்த திருவிழாவே வந்து பௌர்ணமியில தான். ஆமா ஆமா. ஓ சரி, அந்த வெளிச்சத்து கருதி. ஓகே ஓகே சரி. ஐயா, இப்போ நம்ம வந்து நீங்க அந்த இதெல்லாம் சொன்னீங்க, இசைக்கருவிகள் பத்தி சொன்னீங்க. இனி வரக்கூடிய இந்த இளைஞர்கள், இப்ப இனிமேல் ஆட ஆரம்பிக்கிற ஆடிக்கிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? இளைஞர்கள் வந்துங்க இப்போ எங்கள் ஊர்லேயே பார்த்தோம்னா நிறைய பசங்க ஆட ஆரம்பிச்சிட்டாங்க, எங்களோட நல்லா ஆடுறாங்க. ஓ சரி. இதை பார்க்கறதுக்கு நாங்கள் பேர் ஆடுறாண்டா, மவன் ஆடுறாண்டான்னு இதை பார்க்கறதுக்கு நிறைய பேர் போவோம். சரி. இப்போ சுத்துக்கு வந்துட்டு பார்ப்போம், எங்களோட இப்போ நல்லா ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த பெருஞ்சலங்கை வந்து இந்த இளைய தலைமுறைகள் இன்னும் உங்களை விடவும் அதிகமா அழகா ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம் தான். சரிங்க ஐயா, அந்த இசை கருவிகள்ல கொம்பு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கருவியாக பார்க்கப்படுது. அந்த கொம்புங்கிறது உங்களுடைய ஆட்டத்துக்கு நடுவுல அப்பப்போ கொம்பு ஊதுறது, ஆட்டத்தினுடைய ஆரம்பத்துல கொம்பு ஊதுறது அப்படிலாம் இருக்கு. கொம்பு ஊதுறதுனோட அந்த இது சொல்லுங்களேன். கொம்பு வந்துங்க அதிகமாக நம்ம சொல்ல போச்சுன்னா பூசைக்கு மட்டும்தான் கொம்பு ஊதுவாங்க. கொம்பு வந்து சுமார் ஒரு 1/2 கிலோமீட்டர்லாம் கேட்கு, நல்லா ஊதுனா 1/2 கிலோமீட்டர் கேட்கு. அந்த சத்தம் கேட்டாங்கன்னா பூசையாவது கோயில்ல மடர்னு போவோம் அப்படின்னு வருவாங்க. கொம்புங்கிறது வந்து ஊர்ல இருக்கிற மக்களை வந்து கோயிலுக்கு கூப்பிடுறதுக்கான ஒரு அறிவிப்பா சொல்றீங்க. எப்படின்னா முன்னாடி வந்துங்க பானம் போடுவாங்க, அட பூசையாவது அப்படிம்பாங்க, அட கம்பம் போடுங்குது அப்படிம்பாங்க. சில பேர் இந்த கொம்பு சத்தம் கேட்டா இன்னைக்கு பூசையாவதுப்பா மாரியம்மன் கோயில்ல கம்பம் முடுங்கறக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்லாம் கொம்பு சத்தம் கேட்டா சில பேர் அர்ச்சண்டா கோயிலுக்கு சேருவாங்க. அதுக்காகவே கொம்பு. ஐயா, இந்த கம்பம் நடுகிறதுல இருந்து தான் உங்களுடைய அந்த ஆட்டம்ங்கிறதே ஆரம்பிக்குது. கம்பம் வந்து புடுங்குற நேரம் வந்து அந்த ஆட்டம் வந்து கடைசி நாளாக பார்க்கப்படுது. கம்பத்துக்கும் இந்த ஆட்டத்துக்குமான சம்பந்தம் என்ன? கம்பம் வந்துங்க நாங்கள் ஒரு 10, 20 பேர் 30 பேர் நாங்கள் வேலை இல்லாதவங்க எல்லாம் போய் கம்பம்னு வெட்டி கொண்டு வந்து கிணத்துல போட்டு மணி ஒரு 8, 9 மணி சுமாருக்கு எடுத்து மேலே வச்சு எல்லாம் கட்டி ஆவரந்தலையெல்லாம் கட்டி பூசாரி எடுத்துட்டு ஆடுவார். அப்போ வந்து கும்பம்னு ஒன்று இருக்கு, அந்த கம்பத்தில் வைக்கிற கும்பம், அந்த கும்பம் எடுத்துக்கிட்டு ஒரு பண்டாரன், பூசாரி கம்பம், இவங்க 2 பேர் தான் ஆடுவாங்க முதல் நாளில். இந்த 8 நாள் திருவிழா கழிச்சு முடிஞ்சு கம்பம் பிடுங்குறப்ப வந்து அதே 2 பேர் தான் ஆடுவாங்க. சில பேர் சலங்கி இல்லாம ஆடுவாங்க. சரி, இப்போ கம்பம் வச்சு ஆடுறவங்க பூசாரி ஆடுவாங்க அப்படின்னு சொன்னீங்க. அவங்களும் வந்து இந்த பெருஞ்சலங்கை மாதிரி ஆடுவாங்களா, இல்ல அவங்களோட ஆட்டம் வித்தியாசமா இருக்கும்? இல்ல, அவங்க வந்து சலங்கை கட்ட மாட்டாங்க, சும்மா தான் ஆடுவாங்க. அவங்களும் வந்து நம்ம நேரில் பாக்குறப்ப அந்த அடிக்கு தகுந்த மாதிரி ஆடுவாங்க. நேரில் பார்த்தா தான் ரசிக்க முடியும். அவங்களும் அடிக்கு தகுந்தபடி தான் ஆடுறாங்க. ஓ, கம்பம் காலில் ஆடலினாக்க
சாம்பன் வந்து ஆடி காமிப்பேன். ஓ, அவங்களுக்குமே வந்து பூசாரிக்குமே ஆடி காட்டுவாரு. ஓ ஓ ஓ. அப்ப நம்ம நேர்ல பார்த்தா தான் அதை ரசிக்க முடியும். நம்ம தூரத்துல இருந்தெல்லாம் ரசிக்க முடியாது. இப்ப நம்ம வீட்டுல படுத்துக்கிட்டு சலங்கி ரசிக்கலாம், எப்படி எப்படிலாம் ஆடுறாங்க அப்படின்னு. ஆனா கம்பத்தில் ஆடுறது வந்து அங்க போய் தான் நேர்ல பார்த்தா தான் நேர்ல பார்த்து தான் ரசிக்க முடியும். கொங்கு சமுதாய வானொலி 90.4 நாம் இதுவரையில் கேட்டது ஆன்றோர்களின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் ஆன்றோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சியான அனுபவ். அதாவது இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை என்னும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விஞ்ஞான் பிரசார் என்னும் துறை மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதுக்கும் மேற்பட்ட ஆன்றோர்களை உள் இணைக்கும் புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ். இந்நிகழ்ச்சியின் மூலம் அறிவியல் துறையில் சாதனை படைத்த ஆன்றோர்களின் அனுபவங்கள் மற்றும் அறிவியல் துறையில் கைதேர்ந்த வல்லுநர்களின் புது அறிவு மற்றும் பொது அறிவுகளை மூத்த குடிமக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் முயற்சியே இந்த நிகழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய அனுபவ நிகழ்ச்சியில் நாம் கேட்டது நத்தக்காட்டுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பெரியவர் திரு பழனிசாமி அவர்கள் கொங்கு மண்டலத்தினுடைய தனிச்சிறப்பான பெருஞ்சலங்கை ஆட்டத்தினை பற்றியும் அதற்குரிய கலாச்சார திருவிழாவினை பற்றியும் தனது அனுபவத்தோடு கூடிய கருத்துக்கள் அடங்கிய நிகழ்ச்சியின் வானொலி தொகுப்பு. இவருடன் கலந்துரையாடியவர் பள்ளி ஆசிரியர் திரு மகாதேவன் அவர்கள். மீண்டும் மற்றும் ஒரு அனுபவத்தோடு கூடிய ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே.